என்னையும் உன்னையும் நம்மையும் உலகையும் காக்கும் ஒரு வழிபாடு, அது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை மட்டும் ஒருவன் கவனிக்கவில்லை என்றால் அவன் வாழ்வை யாரும் கவனிக்க மாட்டார். குலதெய்வத்தை மட்டும் பிடித்து விட்டால் இந்த உலகத்தில் எதையும் நம்மால் பிடிக்க முடியும். அந்த குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நமது முன்னோர்கள் கோடிட்டு குறிப்பிட்டு சொன்ன ஒரு நாள்தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய முதல் நாள். தை முடிஞ்சு மாசி சரியாக வருகிறது. மாசி 1 வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி வருகிறது. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி 1 வளர்பிறை சதுர்த்தி 1 செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதை தனியாக ஒரு வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு விவரங்களை அனுப்பிட்டேன். அதை விட மிக முக்கியம், உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு தான் குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய அற்புதமான சக்தி மிக்க ஒரு வழிபாடு. என்ன வழிபாடு? உங்கள் வீட்டை அதுக்கு முந்தின நாளை, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதியை நல்லா சுத்தப்படுத்திட்டு திசை சுற்றி போட்டுட்டு 13ஆம் தேதி காலையில் எந்திரிச்சு வீட்டில் வாசலில் நல்லா தண்ணி தெளித்து மஞ்சள் தெளித்து கோலம் போடுங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் மாயிலை கட்டுங்க. ஒரு பெரிய மஞ்சள் வச்சு சென்டரில் ஒரு குங்குமம் வையுங்க. உங்களோட பூஜை ரூமை நல்லா சுத்தப்படுத்தி ஒரு வாழை இலையில் பச்சரிசி போட்டு அதற்கு மேலே கும்பம் வச்சு அதற்கு மேலே ஒரு மாதுளை வையுங்க. கும்பத்துக்கு தண்ணீர் உள்ள தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் நீங்கள் சரியாக புனுகு, பன்னீர், அதற்கப்புறம் பச்சை கற்பூரம், அதற்கப்புறம் ஏலக்காய், வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு எலுமிச்சம்பழம், 4 பேர் இருந்தீங்கன்னா 4 எலுமிச்சம்பழத்தை கும்பத்துக்குள்ளே போட்டு அந்த மாதுளை மரத்து மேலே பெரிய குங்குமம் வச்சு அதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு மாலையை போட்டுறணும். போட்டுட்டு செவ்வாய்க்கிழமை இதை பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பண்ணணும். ஆண்கள் எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளித்து இந்த பூஜையை பண்ணணும். காலை நேரத்திலே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் முடியலினாலும் மாலை நேரத்தில் பண்ணுங்க. அதற்கப்புறம் அன்றைக்கி வளர்பிறை சதுர்த்திங்காட்டிக்கு முதல்ல மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெத்தலையில் வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி குங்குமம் வச்சு அருகம்புல் வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை சரி பாதியாக வெட்டி எலுமிச்சம்பழத்தை பழி கொடுத்து அங்கே முதல்ல ஒரு தீபம் போடுங்க. இது குலதெய்வ வசிய, துர்க்கை வசிய, செவ்வாய்க்கிழமைக்கான வழிபாடு. அதற்கு பிறகு உங்கள் முன்னாடி உட்கார்ந்து ஓம் குலதேவத வசிய வசிய, ஓம் குலதேவத வசிய வசிய என்கின்ற மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் செய்யுங்கள். அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரங்க. இதை சொல்ல சொல்ல உண்மையாகவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவதைகள் ஆகர்ஷணமாகி உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த இடத்துல ஒரு நடமாட்டம் ஏற்படுவதே தெரியும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தில் ஆரத்தி காமிச்சு குங்குளிக சாம்பிராணியை வீடு முழுவதும் போட்டுட்டு அதற்கப்புறம் இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. தீர்த்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்து 3 நாள் தலகாணி கடியில் வச்சு படுத்து தூங்க சொல்லுங்கள். 4ஆவது நாள் அது ஓடுற தண்ணியிலையோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தூக்கி போட சொல்லுங்கள். இதை செய்வதன் மூலமாக ஒரு குடும்பத்தில் குலதெய்வம் நடமாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வத்தின் பார்வை இந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். குலதெய்வத்தில் வளம் பெருகும். குடும்பத்துக்கு தேவையான வளர்ச்சிகள் கிடைக்கும். இதை மட்டும் விடாமல் செய்யுங்க. உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்லை, குலதெய்வத்தை நம்புங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவதற்கு 1000 தெய்வங்கள் 1000 நபர்கள் கோடி நபர்கள் இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். என் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நான் மட்டும்தான் இருக்கின்றேன். குலதெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மாசி மாதம் மங்களகரமான மாதம். மாசி மாதம் மாங்கல்ய மாதம். மாசி மாதம் சகல செல்வங்களும் பெருகக்கூடிய கும்ப மாதம். ஸோ இந்த மாதத்தில் முதல் நாளே கும்பத்தை வச்சு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் குலம் தலைக்கும், வளம் பெருகும், சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குலதெய்வத்தை கட்ட மட்டும் தாயே அம்மா அப்படின்னு மனதார நீங்கள் வாய் விட்டு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை அழுதவுடன் எப்படி தாய் ஓடி வந்து பாசத்தையும் தாய்ப்பாளையம் கொடுக்கின்றாலோ அதுபோல்தான் உங்கள் குலதெய்வத்திற்கு உங்களுக்கு என்ன வயசானாலும் நீங்கள் குழந்தை தான். ஸோ மனமாற குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க. குலதெய்வமே என் வாழ்வில் வளத்தைத்தான் நலத்தைத்தா அற்புதத்தை ஏற்படுத்தித்தா, துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் தடைகளை போக்கித்தா என்று கேளுங்கள். அதுபடியே நடக்கும். உங்கள் அனைவரின் வாழ்விலும் குலதெய்வத்தின் அற்புதங்கள் ஏற்பட வேண்டும் என பிரார்த்தித்து இதை பதிவு செய்கின்றேன்.
நான் அனுதினமும் வளம் கொடுக்கக்கூடிய குபேரருக்கு நன்றியையும் என்னை வழிநடத்தக்கூடிய கொட்டக்கார பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளுக்கு மனமாற சரணாகதி அடைந்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன். பார்க்கக்கூடிய அனைவருக்குமே குலதெய்வத்தின் ஆற்றலும் அருளும் கிடைத்து சகல செல்வங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க? உங்கள் குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தொல்லைகளும் குழப்பங்களும் தடைகளும் இருந்தாலும் 100% எளிய முறையில் நான் சரி பண்ணித்தரேன். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக பாருங்கள். நான் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளிலோ பூஜைகளிலோ வந்து கலந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் நம்ம சந்திங்க. 100 நாள் போதும் ஒருத்தரோட வாழ்க்கையை திருப்பி மாற்றுவதற்கு. உங்கள் வாழ்வு மாற முன்னேற தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க, கலந்து கொள்ளுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.